திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட நாயனார் புராணம். திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன். எல்லையில்லா பெருமை கொண்டது தில்லையம்பதி. அவ்வளம்பதியில் குயவர் குலத்திலே தோன்றிய ஒருவர் இருந்தார். அவர் பொன்னம்பலவானரது பூங்குழலை மறவாது வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கவர். பொய்கடிந்து அறம் புரிபவர். சிவபிரானுடைய மெய்யடியாருக்கான திருத்தொண்டுகளை அன்புடன் செய்வார். அருந்ததியின் மிக்க கற்புடைய மனைவியாரோடு இல்லறத்தில் இனிது வாழ்ந்தவர். சைவ நலம் பேணும் தகவுடையவர். மட்களம் செய்யும் தொழிலால் வாழ்வு நடத்துபவர். சிவனடியார்களுக்கு திருவோடு தந்து அன்பு செய்வார். உலகெல்லாம் உய்ய எம்பிரான் ஆலகால விடத்தை உண்டு தரித்த கண்டத்தை சதா நினைந்து நினைந்து உருகுவார். அந்த கண்டம் இல்லையானால் எல்லா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கண்டம் வந்திருக்குமே. எல்லா உயிர்களுக்கும் வாழ்வு தந்தது எந்தையின் கண்டம் ஒன்றே அன்றோ, அதன் பெருமையை யாரால் அளக்க முடியும் என்று எண்ணுவார். அத்திரு கண்டத்தை தொழுவார். இடையிலாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறுவார். அதனால் அவரை எல்லோரும் திருநீலகண்டர் என்றே அழைப்பாராயினார்கள். இளமையின் மிகுதியடைந்த அவர் இன்பத்துறையில் எளியரானார். திருவினும் உருவின் மிக்க மனைவியார் இருந்தும் அவர் உள்ளத்தின் வெள்ளம் போல் எழுந்த அவாவினால் ஒரு பரத்தையை மருவி வந்தார். அதனை அறிந்த மனைவியார் மானம் மிக்கவர் ஆதலினால் ஊடல் கொண்டனர். கணவனுக்கு வேண்டி எல்லா பணிவிடைகளும் புரிந்து கூடலுக்கு மட்டும் இசையாதிருந்தனர். நாயனார் மனைவியாரது பிணக்கை நீக்கும் பொருட்டு நயமொழிகள் பல கூறி இறந்து அணைய முயன்றார். அம்மையார் தீண்டிவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டனர். அன்பருக்கு காதல் மிகுதியுண்டு. எனினும் திருநீலகண்டத்தினிடம் வைத்த அன்பு அதனினும் மிகுதி. திருநீலகண்டத்தின் மீது ஆணை, எம்மை தீண்டாதீர் என்ற சொல்லை கேட்டவுடன் உள்ளம் பெயர்ந்தது. உடம்பு விலகி நின்றது. எம்மை என்று பன்மையாக கூறியபடியால் இனி இவரையே அன்றி ஏனைய மாதர்களையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார். மனைவியாரை எதிரார் போல நோக்கினார். ஆதியா நீலகண்ட தளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியானை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரா தமையும் என்றன் மனத்திலும் தீண்டேன் என்றார். கற்பமிக்க மனைவியாரும் திருநீலகண்டரும் அன்று தொட்டு கூடல் ஒன்று மட்டுமின்றி இல்லறம் புரிந்து வந்தனர். அம்மையார் கணவருக்கு வேண்டிய யாவும் செய்வார். தமக்குள் நேர்ந்த இத்தன்மையை அயனார் அறியாவண்ணம் ஒழுகி வந்தனர். இளமையில் மிகுதி இருந்த அவ்விருவரும் இவ்வாறு அந்த ஆணையை காப்பாற்றி வாழும் போது ஆண்டுகள் பல கடந்தன. வளமளி இளமை நீங்கியது. மெய்கலப்பு இல்லாமல் வாழ்ந்தபடியால் வடிவுறு மூப்பு வந்தது. தளர்வோடு சாய்ந்து நின்றனர். எனினும் அன்பு தம்பிரான் திறத்து சாயாதிருந்தனர். திருநீலகண்ட நாயனாரது சிறந்த ஒழுக்கத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று சிவபெருமான் திருவுளம் கொண்டார். ஒரு சிவயோகியாக புறப்பட்டு வந்தார். திருநீறு தரித்த திருமுகமும் புன்முறுவலும் ஓடு ஏந்திய திருக்கரமும் உடையாராய் வந்த விமலன் நாயனாரது திருமனை சென்றார். வந்தவரை சிந்தையன்புடன் வரவேற்று நாயனார் வழிபட்டு, எம்பிரானே, அடியேன் இயற்றும் பணியாது உத்தரவு செய்யுங்கள் என்று பயபக்தியுடன் வினாவினார். சிவயோகியார், அன்பனே, இதோ பார், என் கையில் உள்ள இந்த ஓட்டினை உன்பால் கொடுத்து வைக்க கருதி வந்தேன். இதை நீ சேமித்து வைத்திருந்து மீண்டும் நான் வேண்டும் போது கொடுப்பாயாக. இந்த ஓட்டை சாமானியமாக கருதற்க இதற்கு சமானமே இல்லை. இது எல்லாவற்றையும் தன்பால் வந்தவுடன் தூய்மை செய்ய வல்லது. பொன்னினும் மணியினும் போற்றுதற்குரியது. மிகவும் பெருமையுடைய ஓடு. அருமையாக வைத்திருந்த தருவாய் என்று கூறி தந்தார். திருநீலகண்ட நாயனார் அவ்வண்ணமே செய்வேன் என்று தொழுது வாங்கி தமது வீட்டில் ஒருபுறம் காவல் உள்ள இடத்தில் சேமித்து வைத்தார். எம்பெருமானை தொழுதார். பெருமானும் அன்பர்பால் விடைபெற்று நீங்கி பொன்னம்பலம் அடைந்தார். பல நாட்கள் கழிந்தன. நாயனாரது தூய நிலையை உலகு உணர்ந்து உய்யும் பொருட்டு அத்திருவோட்டை வைத்திருந்த இடத்தினின்றும் இறைவர் மறைத்தருளினார். முன்பு போல் சிவயோகியாக தொண்டர்பால் வந்தார். அண்டநாதனை தொண்டர் எதிர்கொண்டு வரவேற்று திருவடிகளை பூசித்து மிகவும் நேசித்து வணங்கி நின்றார். எல்லாம் வல்ல எம்பெருமான், அன்பனே, முன்பால் தந்த திருவோட்டை தருக என்று அருளினார்.
இதோ கொணர்கின்றேன் என்று நாயனார் கூறி வீட்டுக்குள் சென்று வைத்த இடத்தில் பார்த்தார். ஓடு ஆங்கு இல்லை. திகைத்து நின்றார். மனைவியாரை கேட்டார். மற்றவர்களையும் கேட்டார். வீடு முழுவதும் தேடினார். மிகவும் வாடினார். என் செய்வேன், பெரியாருக்கு என் சொல்வேன் என்று நாடினார். ஒன்றும் தோன்றாதவராகி நின்றார். சிவயோகியார், ஏனப்பா இத்தனை தாமதம்? விரைவில் கொண்டு வா, நான் அவசரமாக போக வேண்டும் என்றார். திருநீலகண்டர் வந்து அவரை தொழுது, ஐயனே, சிறியன் பிழையை பொறுத்தருள வேண்டும். தேவரீர் தந்த திருவோட்டை காப்புள்ள இடத்திலேயே வைத்தேன். அதை காணவில்லை. எங்கு தேடியும் காணேன். அது பழைய ஓடுதானே. அதனினும் சிறந்த நல்ல திருவோட்டை தருவேன். ஏற்றுக்கொண்டு எளியவனது குற்றத்தை மன்னித்தருள்வீர் என்று பணிந்தார். உடனே சிவயோகியாருக்கு சீற்றம் பொங்கியது. என்ன சொன்னாய்? என் ஓடு கெட்டு விட்டதா? நன்றாக இருக்கின்றது. பொன் ஓடை தந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் கொடுத்த மண் ஓட்டை கொண்டு வா என்றார். திருநீலகண்டர், சுவாமி, கருணை கடலே, தங்கள் திருவோடு கெட்டுவிட்டது. எங்கு தேடியும் காணவில்லை. என் செய்வேன்? வேறு நல்ல ஓடு தருகின்றேன் என்றாலும் இசையாது மாறுபட்டு கோபிக்கின்றேன். என் உள்ளமும் உணர்வும் அழிகின்றன. சிவயோகி, அப்பா, என் சிறந்த திருவோட்டை கவர்ந்து கொண்டனை. அது உன்பால் வைத்த அடைக்கலப் பொருள் அன்றோ. அடைக்கலப் பொருளை அபகரிக்க நீ என்னதான் செய்ய மாட்டாய்? பழிப்பாவத்திற்கு அஞ்சுவாயோ? ஓட்டை விட்டு போவேன் என்று எண்ணற்க இந்த ஊரார் அனைவரும் காண உன்னை வளைத்து ஓட்டை பெறுவேன். என்னை என்ன என்று கருதினாய்? உன்னை விடேன் விடேன் என்று கூறுகின்றார். திருநீலகண்டர், எம்பெருமானே, சிறியன் திருவோட்டை களவு செய்தேன். களவு என்பதை அடியேன் கனவிலும் கருதாதவன். ஐயனே, அடியேன் என் செய்வேன்? பொறுத்தருளும். சிவபெருமான், உள்ளபடியே ஓடு கெட்டுவிட்டதானால் உனது மகனை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கிப்போம். திருநீலகண்டர், பெருமானே, தாங்கள் அருளி செய்தவாறு செய்வதற்கு புதல்வன் இல்லையே. அடியேன் என் செய்வேன் சொல்லும். சிவபெருமான், குற்றமில்லை. உனக்கு மகன் இல்லையானால் உனது மனைவியாரது கரத்தை பற்றி குளத்தில் முழுகுவாய். திருநீலகண்டர், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சபதம் உண்டு. அதனால் அடியேன் அவளை தீண்டுவதற்கில்லை. அடியேன் மட்டும் முழுகி உண்மையை உரைப்பேன். சிவபெருமான், உனது கூற்று நன்று நன்று. நான் தந்த திருவோட்டை தரவும் இசையவில்லை. உனது மனைவியின் கரம் பற்றி புனல் மூழ்கி உண்மையை உரைக்கவும் மறுக்கின்றனை. உனது ஒழுக்கம் மிகவும் நன்று. இதுதான் நீ அடியாருக்கு திருவோடளிக்கும் திருத்தொண்டு போலும். உன் மனம் மிக வலிவியது. தில்லைவாழ் அந்தணர்களது அவையில் உன் தன்மையை கூறி நியாயத்தை பெறுவேன். சிவயோகியார் நடந்தார். அன்பரும் அவரை தொடர்ந்தார். மூவரும் காணாத முழுமுதல் அந்தனர் அவைக்களம் போய், பெரியோர்களே, இந்த வேட்கோவன் நான் கொடுத்த திருவோட்டையும் தர மறுக்கின்றான். ஓடு கெட்டுவிட்டதாம். உள்ளபடியே கெட்டுவிட்டதாயின் மனைவியை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய சொன்னால் அதையும் மறுக்கின்றான். நீங்களே நியாயத்தை கூறுங்கள் என்று அருளினார். கங்கையும் திங்களையும் பொங்கரவையும் மறைத்து வைத்த இறைவரது சொற்களை கேட்ட மறையவர்கள் திருநீலகண்டரை நோக்கி, நீர் உமது சொல்லை கூறும் என்று வினாவினார்கள். நாயனார், தூய மாமரையோர்களே, பொன்னினும் மணியினும் சிறந்த திருவோடு ஒன்று இவர் என்பால் தந்தது உண்மை. அதனை மிகவும் காப்புடைய இடத்தில் வைத்திருந்தேன். எம்பிரான் திருவிளையாடலோ அவர் புரியும் சோதனையோ எனது பண்டை வினையின் வாதனையோ அதை தேடியும் காணவில்லை. எளிய எனது தூய்மையும் வாய்மையும் இந்த ஊரவர் அறிந்ததே. மனத்தாலும் பிழை செய்யேன். ஓடு கெட்டுவிட்டது, என் செய்வேன் என்றார். அந்தணர்கள், ஐயா, இவர் தந்த ஓடு கெட்டுவிட்டதானால் தந்தவர் மனைவியை பற்றி நீரில் மூழ்கி கூறும் என்று கூறுவாரானால் நீர் அவ்வண்ணம் மனைவியை பற்றி புனலிடை மூழ்கி கூறுவதே நியாயம் என்று தீர்ப்பு கூறினார்கள். அருந்தவம் புரியும் தொண்டர் அதனை கேட்டு தமது தீண்ட மாட்டாத தன்மையை கோராதவராகி பொருந்திய வகையால் முழுகித் தருகிறேன் என்று கூறி பெருந்தவர் முனிவரோடு தனது இல்லத்தினை அடைந்தார். மனைவியாரை அழைத்துக் கொண்டு திருப்புலிச்சூரத்திற்கு முன் ஒரு சோலைக்கு நடுவே உள்ள திருக்குளத்தில் மூழ்கி மூங்கில் தண்டின் ஒரு முனையை மனைவியாரும் மற்றொரு முனையை தாமும் பற்றி கொண்டு புனலில் முழுகுவாராயினார். தண்டின் இருதலையும் பற்றி முழுகத் தொடங்கிய அடியவரை ஆண்டவர் நோக்கி, அப்பா, என்ன இது? உன் மனைவியின் கரத்தை பற்றி முழுகாமல் கோலை பற்றி முழுகுகின்றனே, நான் இதற்கு இசையேன் என்றார்.
மாது சொன்ன சூழால் இளமை துறந்த பெரியவர் தனக்கும் தன் மனைவிக்கும் முன் நேர்ந்த பிணக்கையும் திருநீலகண்டத்தின் மீது மனைவியார் ஆணையிட்டதையும் அன்று தொற்று இன்று வரை மாது யாரையும் சிந்தையாலும் தீண்டாது இருந்த தகையையும் உலகில் உள்ளவர் யாவரும் கேட்க உரைத்தனர். குளக்கரையில் நின்று இத்தன்மையை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அதிகிட்டு அதிசயத்தினர். பின்னர் குலாலமன்ன தண்டின் முனையை பற்றி இல்லாளுடன் வாவியின் மூழ்கி எழுந்தார். வாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும், வாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும், மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று, மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று, தேவரும் முனிவர் தாமும் சிறப்போடு பொழியும் தெய்வ பூவின் மாமழையின் மீள மூழ்குவார் போன்று தோன்ற. நாயனாரும் அவரது கற்பின் மிக்க தூய மனைவியாரும் சூழ் செய்த தருணத்தில் இருந்து இளமையை பெற்று எழுந்தனர். அவர்களது திருமேனியில் அழகின் ஒளி வீசியது, அருள் வெள்ளம் பெருகியது. இமையவரும் இருடியரும் தெய்வ மலர்மழை பொழிந்தனர், துதியுரை மொழிந்தனர். பூமழையில் மூழ்கிய அத்திருவாளர்களை கண்ட எல்லோரும் தொழுதனர். அந்த அதிசயம் கண்டார் அனைவரும். வழக்கிட்ட சிவயோகியாரை கண்டாரில்லை. அவர் எங்கே என்று மருண்டனர். அலைப்புணர் சடையும் அண்ணல் மலைமகளோடு விண்மேல் விடை மீது காட்சி தந்தருளினார். அண்டரும் காணாத நீலகண்டரை திருநீலகண்ட நாயனாரும் அவரது திருத்தேவியாரும் கண்டு பன்முறை பணிந்து போற்றினார்கள். அருகில் இருந்தோரும் தொழுதனர். சிவபெருமான் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று, இந்த இளமை நீங்காது நம் அருகில் இருப்பீர்களாக என்று அருள் புரிந்து எழுந்தருளினார். திருநீலகண்ட நாயனார் தமது அன்பின் மிக்க மனைவியாருடன் என்று மகளாத இளமை பெற்று சிவலோகமெய்தி பேர